வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் நிறையா குக்கிங் இருக்கும். ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு டே ஒரு விஷயம் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சிலருக்கு நியூஸ் பேப்பர் படிக்க பிடிக்கும், சிலருக்கு காஃபி குடிக்க பிடிக்கும். எங்களுக்கு டீலேருந்து தான் எங்கள் டே ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும். டீ குடிச்சிட்டு தான் எந்த ஒர்க்குமே எங்களால் பண்ண முடியும். இல்லைனா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்காக நாங்கள் டீ அடிக்ட் இல்லை. ஒரு நாளைக்கு 2 டைம் ஏதாவது ஒரு டீ எடுத்துக்கணும். க்ரீன் டீயோ இல்லை மில்க் போட்ட டீயோ எடுத்துக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சப்புறம் எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. அந்த டைமில் பாப்பா வந்து இந்த ஆக்டிவிட்டி புக் எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தா. அவளால் பண்ண முடிகிற ஆக்டிவிட்டீஸ் அவளாக பண்ணிவிடுவா. சிலதுக்கு என்கிட்டேருந்து கைடன்ஸ் எடுத்துப்பா. சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்க நிறைய மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி புக்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் அவங்க டைவர்ட் ஆகி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண சான்சஸ் இருக்குது. பர்சனலி பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி புக்ஸு. லஞ்சுக்கு சன்னா கிரேவி பண்ணியிருந்தேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. நான் சின்ன தக்காளினால நிறையா எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவிக்கு தக்காளியை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆனியனும் சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துப்பேன். பிகாஸ் ஆனியன் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும்.
ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், நம்ம சாப் பண்ண ஆனியன் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஒரு 3:30க்கெலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு டோட்டலாக. மார்னிங் நல்ல வெயில், ஈவினிங் அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் மழையை என்ஜாய் பண்ணிவிட்டு சூடாக ஒரு டீ குடித்தா எப்படி இருக்கும்? ஸோ நாங்களும் அதான் பண்ணோம். பாப்பாவுக்கு மட்டும் பூஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். டீ ரெடியாகி வரதுக்குள்ளே மேடம் ஜாலியாக மழையில் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் எதுவும் ஒர்க் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் 2-3 டேஸாக பாப்பா ஃப்ரூட்டி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரின்னு அது செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரூட்டி செய்ய கொஞ்சம் பெரிய மாம்பழமாக இருந்தால் 2 மாம்பழம், ஒரு காய் எடுத்துக்கணும். பட் நான் எடுத்துக்கிட்ட மாம்பழம் எல்லாமே கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது. ஸோ நான் மிக்ஸ்டாக ஒரு 5 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதோட இதெல்லாம் கொஞ்சம் சின்ன மாம்பழம். மாம்பழத்தை கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் பண்ண மாம்பழத்தை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுன அப்புறம் ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மேங்கோ பியூரேவோட நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye from Shu and Mom.